ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஆகஸ்ட் மாதம் முதல் நாளிலே வந்து நிற்கிறோம். ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதி வந்தாலே அருமையான ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை தெரிந்து கொண்டு ஜெபித்து அந்த வாக்குத்தத்தத்துக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து நமக்கு ஒரு செய்தி கொடுப்பார்கள். இன்றைக்கும் காலையில் இருந்து நிறைய வாக்குத்தத்த செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. நானும் கடந்த வருடத்திலும் இந்த வருடத்திலும் சில மாதங்களிலே 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆசீர்வாத செய்தியை நான் கொடுத்திருக்கிறேன். ஆனால் இந்த மாதம் ஆண்டவர் என்னை நடத்துகிறபடி ஒவ்வொரு மாதம் முதல் நாள் ஆண்டவர் என் உள்ளத்திலே உணர்த்துகிற ஒரு வசனத்தை எடுத்து அந்த மாதம் முழுவதும் கூடுமானால் நாம் அதை தியானிப்பதற்கு ஆண்டவருடைய பலத்தோடும் ஆண்டவருடைய வசனத்தோடு அடிப்படையிலும் நம் ஆண்டவருக்குள்ளாக முன்னேறி செல்வோம். ஆண்டவர் விதமாய் நம்மை நடத்துகிறார். ஆகவே இந்த ஆகஸ்ட் மாதம் 8வது மாதம், கிட்டத்தட்ட வருடத்தின் கடைசி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். கடைசி கால் பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த மாதத்தோடு இன்னொரு 4 மாதங்கள் இந்த வருடத்தை முடிக்கப் போகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்திலே நம்முடைய மாத தியானத்திற்காக ஆண்டவர் கொடுத்த ஒரு அருமையான வார்த்தை, அது முதல் இயேசு என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் தமது ஊழியத்திற்காக தமக்கு பின்னாலே உலகமெங்கும் நற்செய்தியை சுமந்து செல்லக்கூடிய ஊழியர்களை அவர் அழைக்கிறார். இன்றைக்கும் இந்த வருஷத்தின் கடைசி பகுதியிலே ஆண்டவர் நம்மையும் அழைக்கிறார். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றால் மிக ஆசீர்வாதமான ஆண்டவருடைய திட்டத்தின் அடிப்படையில், ஆண்டவருடைய சித்தத்தின் அடிப்படையில் ஆண்டவர் நம்மை எதற்கு அழைத்திருக்கிறார், நாம் என்ன செய்ய வேண்டும், அதைத்தான் நம்ம இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலையிலே நம்முடைய செய்தி வெளியாகிறது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 5 மணிக்கு இந்த செய்தியை நாம் வெளியிடுகிறோம். அன்புக்குரியவர்களே, இதற்கு ஒரு தலைப்பு ஒன்றை ஆண்டவர் உணர்த்தினார், மிஷனரி பயணம். மிஷனரி பயணம் என்கிற இந்த வார்த்தை யாத்ராகமத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த வார்த்தைகள். 40 ஆண்டு காலம் எகிப்தின் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைந்து கானான் தேசத்திற்கு ஆண்டவர் நம்மை அழைத்து செல்லுகிற அந்த நாள் வரை அந்த வனாந்தரத்திலே அவர்கள் நடந்து சென்றார்கள். நீங்களும் நானும் இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே பாவத்திலே பிறந்து பாவியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய மாசற்ற இரத்தம் நம்முடைய பாவங்களற நம்மை கழுவுகிறது மட்டுமல்ல, நம்முடைய இருதயத்தை செத்த கிரியைகளற நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. அன்புக்குரியவர்களே, இப்போ பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைந்த நீங்களும் நானும் அடுத்து நம்ம செய்ய வேண்டிய பயணம் அது வனாந்தர யாத்திரை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
இந்த உலக வாழ்க்கையே நமக்கு ஒரு வனாந்திர யாத்திரை தான். ஆனால் முடிவு பரம கானான் தேசத்துக்கு நாம் செல்ல போகிறோம். ஆச்சரியமான ஒரு கிறிஸ்தவ வாழ்வு. இந்த உலகத்தில் எல்லாரையும் போல எல்லாரோடும் வாழ்ந்து கொண்டே இருப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை மாத்திரம் ஒரு நிச்சயத்தன்மையோடு ஒரு இலக்கை நோக்கி ஆண்டவருடைய அந்த வாக்களிக்கப்பட்ட நித்திய ஜீவனம் ஆகிய பரம கானான் தேசத்துக்குள்ளே நாம் செல்ல போகிறோம். அங்கே மகிழ்ச்சி, அங்கே அழுகை இல்லை, புலம்பல் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துன்பம் துயரம் எதுவுமே இல்லை. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த வனாந்தர யாத்திரையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகும் எனக்கு ஏன் உபத்திரவம் துன்பம் என்று ஒருவேளை மனம் சலித்து போய் வேதனையோடு இருக்கிறீர்களா? ஆண்டவர் இன்றைக்கு தருகிற அந்த அருமையான தியானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வனாந்தர பயணம் இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அருமையான ஒரு ஊழியம். இந்த எல்லா ஊழியக்காரர்கள் ஊழியத்தினுடைய நோக்கம் இயேசுவோடு கூட பரம கானானுக்கு பயணம், நித்திய ஜீவனை நோக்கி நாம் செல்லுகிற பயணம். இதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற சித்தம். இதில் ஆண்டவருடைய விருப்பம் உலகத்தில் உள்ள ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் இந்த நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். அந்த சித்தத்துக்கு நேராக அவர் நம்மை வழி நடத்துகிறார். ஆகவேதான் அவர் ஏற்றுக்கொண்ட உடனே நமக்குள்ளே ஒரு ஆத்தும பாரம், ஒரு மிஷினரி பாரத்தை அவர் தருகிறார். இந்த பாரம் எனக்கு இல்லை என்று ரட்சிக்கப்பட்ட எவரும் சொல்ல முடியாது. ஆண்டவருடைய இரத்தத்தினால, ஆண்டவருடைய அன்பினால நீங்கள் தாகம் தீர்க்கப்பட்டு எந்த ஒரு கட்டாயமாயும் அல்ல, மனமுவந்து இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பீர்களானால் உங்கள் உள்ளத்திலே ஒரு பெரிய ஒரு ஆத்தும பாரம் ஒன்று உருவாகும். ஆண்டவரே, நான் பெற்றுக்கொண்ட இந்த மகிழ்ச்சியை, இந்த சந்தோஷத்தை என்னுடன் பணி செய்கிறவர்களுக்கு நான் சொல்லணுமே, என் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லணுமே, நான் இருக்கிற இந்த தெருவுக்கு நான் சொல்லணுமே, நான் இருக்கிற இந்த மாவட்டத்திற்கு நான் சுவிசேஷம் அறிவிக்கணுமே. இந்த இயேசு கிறிஸ்து நல்லவர் என்பதை தேசம் முழுவதும் நான் சொல்லணும், உலகம் முழுவதும் சொல்லணும். இதுதான் தேவ சித்தம். இயேசு இந்த உலகத்திலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் பரமேறி செல்லுகிற அந்த நேரத்திலே சீசர்களை பார்த்து சொன்னார். இதே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 28ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கும் பொழுது சீஷர்களை பார்த்து, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல மக்களுக்கும் இந்த நற்செய்தியை சொல்லுங்கள், அவர்களை கிறிஸ்தவர்களாய் மதம் மாற்றுங்கள் என்று எங்கேயுமே ஆண்டவர் கட்டளை கொடுக்கல. உலகமெங்கும் போங்கள், இந்த நற்செய்தியை, காஸ்பல், உண்மை, இந்த உண்மையான நல்ல செய்தியை உலகமெங்கும் போய் நீங்கள் பிரகடனப்படுத்துங்கள், அறிவியுங்கள். அதில் கொஞ்சம் பேர் நம்பி விசுவாசித்து இயேசுவை மெய்ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கை மாறும் பாருங்க. அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்து அவர்களை இந்த வசனத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க.
அப்படி வசனத்தை கை கொள்ளும்படி சொல்லிக் கொடுக்கிற இடம்தான் சபை, திருச்சபை. இது ஏதோ ஒரு மதம் அல்ல பிரியமானவர்கள். அந்த பேசிக்கை உணர்ந்துக்கிடுங்க. நான் ரொம்ப பேர் இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக நல்லது பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு தவறான பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு தவறான காரியங்களை தவறாகவே புரிந்து கொண்டு தவறாகவே பேசி கொண்டிருக்கிறார். சமீபத்தில் ஒரு சகோதரி யூடியூப்ல பேசுனதை கேட்டேன். ரொம்ப ஆவேசமாக பேசுகிறாங்க. கிறிஸ்தவத்தில் ஜாதி இல்லையா, கிறிஸ்தவத்தில் ஜாதி இல்லையா, டவுசர் சர்ச் அப்படின்னு ஒரு இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஒரு ஜாதிக்கு ஒரு சபை அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பிரிவினைகள் அங்கே இல்லையா அப்படின்லாம் அவங்க ரொம்ப வீராவேசமாக பேசுகிறாங்க. அந்த சகோதரிக்கு பதில் சொல்வது போல நான் இதை கேட்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன். கிறிஸ்தவத்திலே ஜாதி இருக்கிறது, இருக்கக்கூடாது. மெய்யாய் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய உள்ளத்திலே ஜாதி பாகுபாடு இருக்காது உண்மையாய். ஏன்னா ரட்சிக்கப்படாமலே பெயர் கிறிஸ்தவர்களாய் இன்னைக்கு திருச்சபையிலே 90% அவங்க தான் இருக்கிறாங்க. ஈவன் பெந்தேகோஸ்தே திருச்சபைகளிலும் அவங்க தான் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவர்கள். அவங்கள நாங்கள் என்ன சொல்கிறோம், நாமினல் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஜாதி பாகுபாடு இருக்குதா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா இருக்கு. அப்புறம் எங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? பெரிய வித்தியாசம் இருக்குது. தீண்டாமை என்பது வேறு, கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஜாதி பாகுபாடு என்பது வேறு. அதை நீங்கள் சரியாய் உணர்ந்து கொள்ளுங்கள். அது தெரியாமல் தான் பிரெயின் வாஷ் பண்ணி அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அரைகுறை அறிவோடு. எப்படி பிரதர் நீங்கள் சொல்கிறீங்க தீண்டாமை இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க? ஜாதி பாகுபாடு தானே தீண்டாமை. கிறிஸ்தவத்தில் எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவ மார்க்கத்தில் உயர் பதவிகளுக்கு பிஷப் வரை, ஒரு டயசிஸ்னால் அதுக்கு ஹையஸ்ட் போஸ்ட்டு பிஷப், பேராயர், யார் வேணாலும் வரலாமே. இந்த ஜாதிக்காரர்கள் தான் மேலே வரணும் அப்படி இல்லை. இந்த ஜாதிக்காரர்கள் தான் குருவானவராய் பணியாற்றணும் அப்படி கிடையாது. யார் வேண்டுமானாலும் கிறிஸ்தவத்தில். அதனால தான் சொன்னேன், கிறிஸ்தவத்தில் ஜாதி பாகுபாடு என்பது தீண்டாமை அல்ல. இந்த குறிப்பிட்ட ஜாதியினர் மட்டும்தான் மேலே குருவாராக வரணும், பேராயராக வரணும், பிரதம பேராயராக வரணும் அப்படி கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. தீண்டாமை என்பது ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் மட்டும்தான் மேலே இருக்கிறார்கள், கடவுளுக்கும் மேலே. மற்ற எல்லாருமே கீழானவர்கள், தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அதுதான் தீண்டாமை. எங்களுக்கு சமமாக உட்காரக்கூடாது, அவங்க வீட்டில் நாங்கள் சாப்பிட மாட்டோம், இப்படி பல கொடுமைகள் கொடுமைகள். அதுதான் தீண்டாமை. அது கிறிஸ்தவத்தில் கிடையாது. பாகுபாடு, அது அந்த பாகுபாடும் ஏன் இருக்குன்னா, சரியாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பிறப்பின் அடிப்படையிலே கிறிஸ்தவர்கள் உள்ள வந்துடுறாங்க. அதான் பிரச்சனை. பெந்தேகோஸ்தே திருச்சபைகளும் அதான் பிரச்சனை. அவன் பிறப்பின் அடிப்படையிலே சிறு வயதிலிருந்தே அந்த மார்க்கத்தில் வளர்க்கப்படும் பொழுது ஆண்டவரை ஒரு குறிப்பிட்ட பருவத்திலே என் பாவங்களுக்காக இயேசு மரித்தார் என்பதை அவன் உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடத்திலே வந்து தன் வாழ்வை புதுப்பித்துக் கொள்வானால் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் எந்த ஜாதி பிரச்சனையும் இருக்க, அவன் எல்லாரையும் ஒன்று போல நேசிப்பான், ஒரே மாதிரி பழகுவான். அன்புக்குரியவர்களே, மிஷினரி பயணத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாள் சனிக்கிழமையிலே ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை ஆத்தும ஆதாயம் செய்கிற மக்களாய் மாற்றுவேன். இன்னொரு வார்த்தையில் சொல்கிறாருண்டா, என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை
ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் மாற்றுவேன். உங்கள் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஒரு ஆபிரகாமாய் நான் உங்களை மாற்றுவேன். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாம் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னா, தனிப்பட்ட ஆசீர்வாதம், பணம், காசு, காரு, பங்களா, அந்த தனிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அல்ல. இன்னைக்கு அதை முக்கியத்துவப்படுத்திட்டு ஆத்தும ஆதாயத்தை கம்ப்ளீட்டாக விட்டுட்டோம். இந்த மாதம் ஆண்டவர் சொல்கிறாரு, 31 நாளும் ஜெபம் பண்ணுங்க ஆத்தும ஆதாயத்திற்காக. அதற்கு அவர் சொல்கிற முதல் கண்டிஷன், முதல் நிபந்தனை, என் பின்னே வாருங்கள். ஆண்டவருக்கு பின்னால் நாம் வர வேண்டும். ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் வர வேண்டும். சோர்ந்து போய்விட்டது கிறிஸ்தவம். மிகவும் நாம் பின்தங்கின நிலைமையிலே இருக்கிறோம். ஆதியிலே கொண்ட அன்பை விட்டு விட்டோம். இந்த பரவச அனுபவத்திலேயே செயற்கைத்தனமாய் ஆண்டவருடைய அபிஷேகத்தை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டோம். மெய்யான அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ளே ஆண்டவர் இருப்பாரானால் அந்த மனுஷனால் சும்மா இருக்க முடியாது. அப்போஸ்தலர் 10:38 வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பியிருந்தார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் இயேசு. இன்றைக்கு இயேசுவின் பின்னால் நாம் செல்லும் பொழுது அவருடைய வல்லமையோடு அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவரோடு நாம் இருக்கிறதுனால, அல்லது நம்மோடு அவர் இருக்கிறதுனால நாம் நன்மை செய்கிறவர்களாயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட எவரையும் குணமாக்குகிறவராயும் நாம் சுற்றி வர வேண்டும். கட்டாயம் ஆண்டவர் அந்த காரியத்தை நமக்கு செய்வார். ஆகவே தான் அவர் சொன்னார், என் பின்னே வாருங்கள். இன்னைக்கு கிறிஸ்தவமே எனக்கு தெரிந்து 90% கிறிஸ்தவத்தினுடைய அந்த எண்ணங்கள், காரியங்கள் எல்லாம் வசனத்துக்கு புறம்பே போய் உலகத்திற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் எனக்கு பிரச்சனை, உலகத்தில் எனக்கு பாடு, உலகத்தில் எனக்கு சஞ்சலம், உலகத்தில் எனக்கு வருத்தம், உலகத்தில் எனக்கு வறுமை, கடன், அதை தீர்ப்பதற்கு எனக்கு இயேசு தேவைன்னு சொல்லி இம்மைக்காக மாத்திரம் அவரை பின்பற்றுகிறவர்களா இன்றைக்கு கிறிஸ்தவம் மாறிக்கொண்டே இருக்கிறது. 90% போயிற்று. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஆகவேதான் அவர் சொன்னார், என்னை பின்பற்றி வா. உன்னுடைய மாடல், உன்னுடைய குரு, உன்னுடைய மாதிரி எல்லாமே இயேசு. இயேசு. எபிரேயர் 3:1 என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு வசனம். இயேசுவை கவனித்து பாருங்கள். இப்படி இருக்க சகோதரரே, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நமக்கு எப்படி ஒரு டைட்டில் பாருங்க, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நீங்கள் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியரும் இரட்சகருமான இயேசுவை கவனித்து பாருங்கள். இயேசுவை கவனித்து பாருங்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை பின்பற்றுங்கள் அல்லது இயேசுவின் பின்னால் வாருங்கள் என்றால் என்ன பொருள் தெரியுமா? உலகத்தின் ஆசாபாசங்களை இருந்து விடுபட்டு, உலகத்தின் அருவருப்புகள், அசுத்தங்கள், பாவங்களில் இருந்து விடுதலை பெற்று அவரை பின்பற்றி, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் வர வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுத் தந்திருக்கிற காரியம்.
அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் கடந்து வரும் பொழுது அவர் சொல்லுகிறார், என் பின்னே வா, நான் உன்னை ஆசீர்வாதமான ஒரு மனுஷனாய், சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமுள்ள ஒரு பாத்திரமாய் உன்னை நான் மாற்றுவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, நான் ஒரு ஆசீர்வாதம் இல்லாத மனிதனாய் இருக்கிறேன். என்னால் எனக்கும் ஆசீர்வாதம் இல்லை, என் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் இல்லை, என்னை சார்ந்தவர்களுக்கும் ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவரே, என்னை இந்த சமுதாயத்தில் ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு பாத்திரமாக என்னை மாற்றும் என்று இந்த முதல் நாளிலே அவருடைய சமூகத்தில் நாம் அன்றாடி ஜெபிப்போமா? தேங்க்யூ, தேங்க்யூ மாஸ்டர். இருக்கிற இடங்களிலே நீங்கள் முழங்கால் படிக்கிடுங்கள். அல்லது வயதானவர்கள் தான் நிறைய பேர் வீட்டில் இருந்து இதை பார்க்குறீங்க, உட்கார்ந்து கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னே நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னே நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால், சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்தின இரத்தத்தினாலே இன்றும் விடுதலையே, இயேசு சிந்தின இரத்தத்தினாலே இன்றும் விடுதலையே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்கள் நடுவிலே இந்த 1ஆம் தேதியிலே நீர் வந்து என் பின்னே வா என்று எங்களை அழைக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ராஜா, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உலகத்தை வெறுத்து, உலகத்தை பின்னால் தள்ளி, சிலுவையை நோக்கி ஆண்டவரே நாங்கள் வருவதற்கு உம்முடைய திரு இரத்தத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி எங்களை சுத்திகரிக்கும்படியாய் மன்றாடுதலோடு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே. உமக்கு பின்னால் நான் வருகிறேன் என்று ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மெய்யான உம்முடைய ரட்சிப்பினால், மெய்யான உம்முடைய அபிஷேகத்தினால் ஆண்டவரே அவர்களை நிறைத்து ஆண்டவரே உலகத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருந்த மக்களை ஆண்டவரே சிலுவைக்கு நேராய் திருப்பும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. என் பின்னே வா என்று சொன்னீங்களே ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. அந்த வருஷத்தின் ஆண்டவரே இறுதி 4 மாதங்களுக்குள்ளாக ஆண்டவரே எங்களை மறுபடியும் வசனத்திற்கு நேராய் நீர் திருப்பி விடுகிற கிருபைகளுக்காக நன்றி ராஜா. ஆமென் லார்ட். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ. பொல்லாங்குகளுக்கு பயப்படாதே, மரண இருளுக்கு பயப்படாதே, வேதனைகளுக்கு நீ பயப்படாதே. தேவரீர் அவர் உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி. உங்களை ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் எடுத்து சமுதாயத்திலே பயன்படுத்த போகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த 8வது மாதத்தில் முதல் நாளிலிருந்து ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்க கைக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருளும். ஆசீர்வதிங்கப்பா, தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென்.